நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஹை ஃப்ளையர் நைட்டு பறக்கக்கூடியதை பற்றி தான். இப்போது ஏப்ரல் மாதம் ஆயாச்சு. அடுத்த மாதம் ஸ்டார்டிங்லேருந்தே பறவைப்புறாக்கள் பந்தயம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதனால் இப்போ எல்லா மக்களுமே பறவைப்புறாக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நைட்டு ப்ராக்டிஸ் பண்ணதுக்கும் நிறைய மக்கள் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதேமாரி நம்ம கூண்டில் கிடக்கக்கூடிய புறாக்களையும் இப்போ தான் நைட்டு ப்ராக்டிஸுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஒரு 5 புறா இன்றைக்கி தான் முதல் நாளே நைட்டு ப்ராக்டிஸுக்கு விட்ருக்கோம். இதில் 3 புறாக்கள் கழிஞ்ச வருஷமே நைட்டு நல்லா பறந்த புறாக்கள் தான். 2 புறா மட்டும் புதுசாக இந்த வருஷம் விட்டு பழக்கிறோம். புதுசாக நைட்டு பறக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கக்கூடிய நேரத்தில் நல்ல பழகின புறாக்கள் இருந்ததுன்னா ஈஸியாக பறந்து இறங்கிடும். அந்த புறாக்கள் பயந்து எழும்பி பறக்காது. அந்த புறாக்களுக்கு கூடாலே தனிஞ்சி பறக்கும். பழகின புறாக்கள் விழக்கூடிய நேரத்தில் புது புறாக்களும் விழுந்துடும். அப்படி நம்ம பழகின புறாக்கள் இல்லாமல் விட்டோம்னா புதுசாக பழகக்கூடிய புறாக்கள் விட்ட உடனே எழும்ப தான் செய்யும். அதிகமாக எழும்பிட்டுன்னா நம்மளுக்கு புறா பறக்கிறதுமே தெரியாது, பிராயம் ஒரு கண்ட்ரோலுக்கே வராது. அதனால் எப்போவுமே பழகின புறாக்களை கூடால விட தான் நல்லது. அதேமாரி வெளிச்சம் நல்ல ஜாஸ்தி இருக்கணும். ஃபோக்கஸ் லைட்டு ஜாஸ்தி இருக்கணும், கூட்டு லைட்டு ஜாஸ்தி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் புறாக்கள் பயப்படாமல் வீட்டு பக்கத்தில் நின்று பறக்கும். அதே போல் நம்ம நைட்டு ப்ராக்டிஸுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தில் புறாக்களுக்கு இரை கொடுக்காமல் பறத்துக்கு தான் நல்லது. ஈவினிங் நேரங்களில் இரை போடாமல் நம்ம புறா பறத்துனோம்னா ஈஸியாக பசியில் இறையக்காண்டி புறா அழகாக வீட்டிலே இறங்கிடும். நம்ம இறை தண்ணியெல்லாம் கொடுத்துக்கிட்டு பறத்த ஆரம்பித்தோம்னா பறவை பிடிச்சிட்டுன்னா பறந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படி பறந்துன்னா நம்மளுக்கு புது புறாக்கள் நைட்டு கண்ட்ரோலுக்கு வராமல் கீழே இறங்காது, நைட் அடித்து போகும். அப்படி நைட் அடித்து போச்சுன்னா புறாக்கள் நிறைய மிஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இப்போ நல்ல வெளிச்சமான இடங்கள், அதாவது சிட்டி ஏரியாக்கள்லாம் புறாக்கள் ஓரளவு ஈஸியாக பறந்து இறங்கிடும். ஆனால் எங்களை மாதிரி நல்ல ஒரு தென்னந்தோப்பு சோலைக்குள்ளே பறக்கக்கூடிய நேரத்தில் வெளிச்சம் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் தான் பறந்து இறங்கும். நிறைய புறாக்கள் மிஸ் ஆகும். ஏன்னா புறாக்களுக்கு கண் பார்வை மனுஷனுக்கு கண் பார்வை மாதிரி தான். கொஞ்சம் வெளிச்சங்கள் இருந்தால் தான் பயம் இல்லாமல் இருக்கும். சுத்தமாக இருட்டாயிட்டுன்னா நம்ம மனுஷன் எப்படி பயர்வானோ அதே மாதிரி புறாக்களுமே பயம் கொடுத்துரும். பயம் கொடுத்து அது வெளிச்சத்தை தேடி தான் பறக்க ஆரம்பிக்கும். அப்படி வெளிச்சத்தை தேடி பறக்கக்கூடிய நேரத்தில் நம்ம ஏரியாக்களில் வெளிச்சம் இல்லைன்னா இந்த புறாக்கள் அடுத்த இடத்துல போய் விழுந்துடும். நைட்டு ஃப்ளைக்கு பறக்கக்கூடிய நேரத்தில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது பகல் பறவையில் நல்ல பறந்த நகர புறாக்களை மட்டும்தான் விடணும். பகல் பறவையே பறந்திறங்காத புறாக்களை நைட்டு நம்ம ட்ரைனிங் கொடுத்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த புறா கிடைக்காது. அதை நம்ம மறந்துட வேண்டியதுதான். அதனால் காலையில் நல்ல பகல் பறவை 2-3 மணிக்கு பறந்து இறங்கி டைம் வச்ச புறாக்களை தான் நைட்டு நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்கறது நல்லது. பொதுவாக இப்படி வீட்டை சுற்றி ஸ்லோவாக பறந்துக்கிட்டே இருந்தாலே புறாக்கள் ரொம்ப பயந்து டயர்டாயிரும். இந்த பறவை முதல் ஒரு வாரத்துக்கு இந்த மாதிரி தான் பறக்கும். நைட்டு ஜாஸ்தி டைம் ஆகிக்கன்னா புறாக்கள் ஓடி பறக்க ஆரம்பிக்கும். ஓடி பறக்கன்னா வீட்டை சுற்றியே நிற்காது. 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா தான் வீட்டுக்கு வரும். அப்படியே மாதிரி வெளியில் பறக்கும். அந்த பறவை வந்தால் தான் புறாக்கள் பயம் இல்லாமல் பறக்க ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். இதே மாதிரி வீட்டையே சுற்றி பறந்துன்னா புறாக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பறக்கும். அதனால அந்த புறாக்கள் பயத்தில் தான் பறக்கணும்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி அழகாக ஒரு 1/4 மணிக்கு ஒரு நேரம் அழகாக பறந்துட்டு, இதுலேயுமே ஒரு புறா ரோட்டில் போய் உள்ள போச்சு. ஆனால் இப்போ தான் கண்ட்ரோலுக்கு வீட்டில் இறங்கியிருக்கு. இன்னும் 2-3 நாட்கள் இதேமாரி நம்ம தொடர்ந்து விட்டுக்கிட்டு இருந்தோம்னா புறாக்களுக்கு பயம் போயிடும். நைட்டு பறவையில் பயம் போயிடும்.
நைட்டு பறவையில் பயம் பெய்யி அதுக்கும் பிறகு நல்ல ஜாஸ்தி டைம் வைக்கக்கூடிய புறாக்கள் பறவை பிடிச்சின்னா அந்த புறாக்களை நம்ம தொடர்ந்து பறத்திட்டு இருந்தோம்னா நல்ல டைம் ஏற்றிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.